வணக்கம். சமூகத்தின் குரல் சார்பாக நான் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று தமிழ்நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் ஒரு 3 வயது குழந்தையை வடமாநிலத்தவர் ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்து அந்த குழந்தையை முட்புதரில் வீசி சென்றது தமிழ்நாட்டை உறைய வைத்துள்ளது. அதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழ்நாட்டில் என்ன குற்றங்கள் நடந்திருக்கிறது, பெண்களுக்கான குற்றங்கள் இந்த 30 நாட்களில், அதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம். பெண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல, தலையை. தமிழ்நாட்டில் விஜய் ஆட்சிக்கு வரும்போது அவர் கூறியது, ஆட்சியாளர்கள் சரியில்லை என்பதால் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று அவர் கூறியுள்ளார். இப்பொழுது நடக்கும் சம்பவங்களுக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் என்றெல்லாம் கேள்விகள் எழுந்திருக்கின்றன. 3 வயது குழந்தையை திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டியில் பீகார் மாநிலத்தவர் ஒருவர் தனது மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு 3 வயது குழந்தையை பிஸ்கட் வாங்கி தருவதாக கூட்டிட்டு சென்று அங்கே அந்த பெண்ணை, அந்த சிறு குழந்தையை பாலியல் பலாத்காரம் பண்ணி முட்புதரில் எரிந்து விட்டிருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டை உலுக்கிய ஒரு மிகப்பெரிய அதாவது இப்ப பேசும்போதே நமக்கே அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதற்கு தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்று கூறிய முதலமைச்சர் அவர்கள் ஒரு ட்வீட் போடவில்லை, ஒரு ஆறுதலான வார்த்தைகள் கூறவில்லை. அமைச்சர் போய் எம்எல்ஏ, அந்த தொகுதி எம்எல்ஏ போய் மிரட்டுகிறார், பாதிக்கப்பட்ட குடும்பத்தை மிரட்டுகிறார். இந்த அவலநிலை தமிழ்நாட்டில் இப்போது உள்ளது. நேற்று சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றால் முதலமைச்சர் பொறுப்பு, இன்று சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா யார் பொறுப்பு என்ற கேள்விகள் பயங்கரமாக எழுந்திருக்கிறது. மேலும் இந்த சிறு குழந்தையை அந்த வாலிபர் கூட்டிக் கொண்டு போகும்போது ஒரு பெண் பார்த்திருக்கிறார். சரி, பிள்ளை தானே, 3 வயசு பிள்ளை தானே, அந்த பிள்ளைய விளையாட கூட்டிட்டு போவாங்க போல அப்படின்னு அந்த பக்கத்தில் இருக்கிற தமிழ் பெண்கள் அதை விட்டுட்டாங்க. அந்த பிள்ளைக்கு பிஸ்கட் வாங்கி கொடுப்பதாக கூறிக்கொண்டு அந்த பிள்ளையை பாலியல் பலாத்காரம் பண்ணி இருக்கிறார்கள். தேடுகிறார்கள், குழந்தையை காணோம் என்று தேடுகிறார்கள். அப்பொழுது இரவு நேரத்தில் சுமார் 7 மணி அளவில் இயற்கை உபாதை கழிக்க சென்ற ஒரு முதியவர், என்ன குழந்தை எங்க கிடக்கு அப்படின்னு தூக்கிட்டு வச்சு அந்த பிள்ளைக்கு தண்ணி எல்லாம் கொடுத்ததாக தகவல் வெளியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் இடுப்பில் குழந்தையை வைத்துக் கொண்டு ஒரு பெண் ஓடி வந்து என் குழந்தை என்று கேட்டவுடன் அந்த குழந்தையை கொடுத்திருக்கிறார்கள். அந்த குழந்தையை அவ்வளவு சித்திரவதை செய்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கார்கள். 3 வயது குழந்தையிடம் என்ன இச்சையை அவர்கள் கண்டார்கள் என்ற கேவலமான ஒரு செய்கையை செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தெல்லாம் காவல்துறை எல்லாம் ஒன்றும் பண்ணல. அந்த குற்றவாளியை கண்டுபிடித்ததே அந்த ஏரியாவில் இருந்த பொதுமக்கள் தான் கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காங்க. அவனை கூப்பிட்டு தருமாடி அடிச்சிருக்காங்க. இது கூட்டு பாலியல் பலாத்காரமா என்று மற்ற செய்திகளில் இன்னும் கொஞ்சம் நல்ல செய்திகள் வெளியே வரும். ஆனா காவல்துறை என்ன சொல்லுது, ஒருவர் மட்டும்தான் இந்த வேலையை செஞ்சிருக்கிறார் அப்படின்ட்டு. ஆனால் மருத்துவமனை ரிப்போர்ட் என்ன சொல்கிறது என்றால், அந்த பெண்ணுடைய மர்ம உறுப்பில் மிகப்பெரிய வெட்டு காயங்கள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இவ்வளவு கேவலமான ஒரு காரியத்தை இவர்கள் செய்திருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் வாய் திறக்கவில்லை. அமைச்சர்கள் வாய்க்கு வாய் கிழிக்கிறவர்கள். கருவறையில் இருக்கும் குழந்தை முதல் 60 வயது பெண்கள் வரை தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்ற கூவினாரே அந்த அமைச்சர் ரமேஷ், அவர் இப்ப எங்க போயிருக்கிறாரு? அதெல்லாம் கேளுங்க. கேவலமான ஒரு நாடாக மாறிவிட்டது. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா என்றால் தமிழ்நாட்டில் சுத்தமாக கடந்த
30 நாட்களுக்குள் இவ்வளவுமான ஒரு கேவலமான ஒரு இது. சரி, அந்த பெண்ணை அந்த காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அந்த பெண்ணையை ஆம்புலன்ஸ்ல அனுப்பி வைத்து அந்த ஏரியாவில் இருக்கிற பெண்கள் கேட்கிறார்கள், எப்படி இருக்கார்கள் குழந்தை சார், எப்படி சார் குழந்தை இருக்குன்னு. உடனே போலீஸ்காரங்க சொன்ன வார்த்தை, நன்றாக இருக்கிறாரு, நன்றாக இருக்கிறார், நன்றாக இருக்கிறார். ஒரு வார்த்தை. இன்றைக்கு அந்த குழந்தை இறந்து விட்டது என்றவுடன் அந்த ஏரியாவில் உள்ள வடநாட்டு குழந்தை, தமிழ்நாட்டு குழந்தை எல்லாம் அவங்க பார்க்கல. அந்த பொதுமக்கள், இறந்தது ஒரு குழந்தை, இறந்தது ஒரு உயிர். உன் குழந்தையா என்ன, என் குழந்தையா இருந்தா என்ன, நாளைக்கு உன் குழந்தைன்னா நாளைக்கு என் குழந்தைக்கு இப்படி செய்ய நடக்கும்னு சொல்லி அந்த மக்கள் களத்துல இறங்கி போராடுறார்கள். போராடியவர்களை காவல்துறை கைது செய்கிறது. இவ்வளவு ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லி ஆட்சியில் அமர்ந்திருக்கிற இந்த தாவேக்கா அரசு, பெண் பிள்ளையை நாம் தான் பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதே முன்னாள் முதலமைச்சராக இருந்திருந்தார், உடனே ஒரு ட்வீட் போட்டிருப்பார், அதற்கான அமைச்சர்களை என்னவென்று பேசியிருப்பார்கள், அதுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இன்று அதில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்கிறார்கள். அதற்கு ஒரு எக்ஸாம் சொல்றேன். விளாத்திக்குளத்துல வேடநத்தத்துல ஒரு குழந்தைய, ஒரு 12 வயசு குழந்தையை ஒரு காமவெறியன் வேட்டையாடிய பிறகு களத்தில் இறங்கி போராடியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை போலீஸ். இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு காரியத்தை நடவடிக்கை எடுக்கவில்லை திமுக அரசுல. குற்றவாளியை கண்டுபிடிங்கள் என்று அந்த மக்கள் கதரும் போது கூட அவர்களை கைது பண்ணவில்லை. காவல்துறை அவ்வளவு கண்ணியமா நடந்து கொண்டது. ஆனால் இந்த தாவேக்கா அரசில் காவல்துறை ஒரு 3 வயசு குழந்தையை ஒருத்தன் பாலியல் பலாத்காரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீதி கேட்டு மக்கள் போராடினால் அவர்களை கைது செய்கிற அளவுக்கு இந்த தாவேக்கா அரசு சென்று உள்ளது என்று சொல்லப்படுகிறது. கேவலம். தமிழ்நாட்டுல வாழ்றோமா, இல்ல நம்ம பீகார்ல வாழ்கிறோமா, இல்ல வட மாநிலத்தில் நம்ம வாழ்கிறோமா என்ற ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பான இல்லாத சூழ்நிலையில் ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் ஒரு வார்த்தை, அதை விடுங்க, முதலமைச்சரை விட்டுருங்க, கூட்டணி கட்சிகள் இந்த சம்பவத்திற்கு கம்யூனிஸ்ட் வாயை அடைச்சிட்டு, திருமாவளவன் வாயை அடைச்சிட்டாரு, சிபிஎம் வாயை அடைச்சிட்டு, IUML வாயை அடைச்சிருக்கு. என்ன நடக்கிறது தமிழ்நாட்டில்? நீங்கள் ஒரு கட்சிக்கு ஆதரவு என்றால் அந்த கட்சி அரசு செய்கிற தவறுக்கு நீங்கள் ஒப்புத்து போவீர்களா? இவ்வளவு கேவலமான ஒரு வார்த்தைக்கு ஒரு கண்டன வார்த்தை. என்ன நடக்கிறது தமிழ்நாட்டில்? கடைசியில் அந்த குழந்தை இறந்ததுதான் மிச்சம். அவனுக்கு 1000 அடி அடிங்க, அவனை 1000 ஜெயில கொண்டு போடுங்க. ஆனா அது இன்னும் வரைக்கும் கூட்டு பாலியல் பலாத்காரமா என்றதை காவல்துறை மறைக்கிறது. அந்த பெண் சொல்லுகிறது, அந்த கூட்டிட்டு போன பையனுடைய தங்கியிருந்த இடத்தில் நாங்கள் கதவை உடைத்து உள்ளே போகும்போது 4 பேர் இருந்தார்கள். 4 பேரில் ஒருத்தனுக்கு நான் அவங்க வைத்திருந்த பூரிக்கட்டையை தூக்கி மண்டையிலே அடிச்சேன். ஒருத்தனுக்கு மண்டை உடைஞ்சிட்டு. 3 பேர் எஸ்கேப். ஒருத்தன் எங்க கையில மாட்டிக்கிட்டான். அவனை நாங்க துவைச்சு துவம்சம் பண்ணி காவல்துறையிட்ட ஒப்படைச்சிருக்கிறோம். அப்போ இந்த 3 பேர் எங்க சென்றார்கள்? காவல்துறை இவர்களை கைது செய்ததா, இவர்களை தேடுகிறதா என்ற விஷயங்கள் இன்று வரைக்கும் தெரியவில்லை. இவ்வளவு கேவலமான ஒரு காரியத்தை செய்த வடமாநிலத்தவர்கள் ஏன் இந்த அரசு காப்பாத்துகிறது? கர்நாடகாவில் சுட்டு கொன்ற மாதிரி இவர்களை கொன்று வைக்க வேண்டும். இந்த குழந்தையை நினைக்கும் போது அவ்வளவு கோபம் வருது எல்லாத்திற்கும். கேவலமான ஒரு இது. இதற்கு ஒரு அமைச்சர் சொல்றாரு, உன் வீட்டுல எது நடந்துச்சா? உன் வீட்டுல என் வீட்டுல நடந்தா உன் வீட்டுல எடுத்தானவ? இந்த செங்கோட்டையருக்கெல்லாம் சுத்தமா கிடையாது. எப்படிதான் ஜெயலலிதா எல்லாம் இவங்களெல்லாம் அமைச்சரா வச்சு அழகு பார்த்தாங்கன்னு தெரியல. உன் வீட்டுல நடக்குதா? எங்கன்னு தப்பு நடக்கு? பேப்பரை திறந்தாலே தாவைக்கா நிர்வாகி பண்ணான், தாவைக்கா நிர்வாகி பண்ணான், 40 வயசு கிழவன் பண்ணான், 60 வயசு கிழவி பண்ணா, ஒரு 10 வயசு பிள்ளை ரேப் பண்ணாங்க, ஒருத்தன் சுடுகாட்டு வச்சு ரேப் பண்ணா. இப்படி கேவலமான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் அமைச்சர் காது கேட்கலையா? செங்கோட்டையனுக்கு காது கேட்கலையா? நிருபரை மிரட்டுறாரு. இவ்வளவு கேவலமான தொழில். இதற்கு நீங்க வேற தொழில் பார்த்து பெறலாம் என்று பொதுமக்கள் இல்ல, தமிழக மக்களே பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள்.
கேவலம். ஒரு அறிக்கை கனிமொழி சொல்றாங்க, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இனி உங்கள் பிள்ளைகளை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள், இந்த அரசு மௌனம் தான் இருக்கும், நம் பிள்ளை நம்ம தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அவங்க ஓப்பன்டாக அறிக்கை கொடுத்துட்டாங்க. அதற்கு ஒரு அமைச்சர் பதிலடி கொடுக்கல. அப்ப தவறு செய்கிறார். எல்லாத்தையும் விட்டுட்டு எம்எல்ஏ வாராரு. அந்த குழந்தைக்கு ஒரு ஆறுதல், பெற்றோருக்கு ஒரு ஆறுதல் கிடையாது. ஏதோ மௌனமா போற மாதிரி. பத்திரிக்கையாளர் பின்னாலே மயக்க தூக்கிட்டு ஓடுறான். பிறகு சொல்றேன், என்ன தனக்கு பிறகு சொல்ல போறீங்க? இந்த பிரச்சாரத்துல கூட்டத்தை போடும்போது இந்த சில பெண்கள் சொன்னாங்க, இந்த ஸ்டாலின் சார் மீண்டும் ஆட்சி அமைத்தா நானும் என் பிள்ளையும் தற்கொலை பண்ணிடலாம். பண்ணிரு இப்போ. கேவலமா இல்ல? ஒரு குடும்பத்தை கட்டுக்காப்பது ஒரு பெண் தான். ஆனால் ஒரு நாட்டின் தலைமையகத்தை விரும்புவதும் பெண்கள் தான். ஆனா இந்த பெண்கள் இவ்வளவு கேவலமாக நடந்து கொண்டார்கள். பரப்புரையில் அவ்வளவு கேவலமா பேசினாங்க. அந்த பெண்கள் இப்ப எங்க போனாங்க? கேவலமா இல்ல இந்த இப்படி பேசின பெண்களுக்கு? அவர்களே இப்ப மீடியால பேச வேண்டியதானே? கேவலமா இருக்கு. நாடு சீரழிஞ்சு சின்ன பின்னமா ஆகிவிட்டதாக வட மாநிலத்திலிருந்து பேச ஆரம்பிச்சுட்டான். தமிழ்நாட்டிலே இருக்கோம் நாங்க. கேரளாவில் பேச ஆரம்பிச்சுட்டான், ஆந்திராவில் பேச ஆரம்பிச்சுட்டான். தமிழ்நாட்டுல என்ன நடக்குது அப்படின்ட்டு இவ்வளவு கேவலம் ஆகி போயிட்டு தமிழ்நாடுடைய சட்ட ஒழுங்கு சீர்களை சந்து சிரிக்கிறது. இதற்கு முதலமைச்சர் மௌனம் காக்கிறார். அவர்களோட கூட்டணி சென்றவர்கள் காங்கிரஸ் வாய திறக்கவில்லை, பிசிக வாய திறக்கவில்லை, கம்யூனிஸ்ட் வாய திறக்கவில்லை, ஐயுஎம்எல் வாய திறக்கவில்லை. ஒரு முஸ்லிம் பெண்ணு நான் தமிழ்நாட்டுல வாழவா சாகவா, இல்ல நான் தமிழ்நாட்டுல வாழ்றதுக்கான அத்தனை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லிம் பெண். கேவலம். ஒரு ரெண்டு அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து அந்த அப்பா அம்மா இல்லாத அந்த முஸ்லிம் இஸ்லாமியரை சீரழித்திருக்கிறார்கள். வீட்டுக்கு வாருங்கள் என்று கூட்டிட்டு போய் அங்க சீரழித்திருக்கிறார்கள். காவல்துறைக்கு போனா காசை வாங்கிக்கோங்கம்மான்னு சொல்லி அந்த பெண்ணே ஓப்பன் டக்கல உங்களுக்கு பிரஸ் மீட் கொடுக்கு. இதற்கு மேல இந்த அரசு என்ன செய்யுது? என்ன நடவடிக்கை எடுக்கு? சிங்கப்பெண் என்ன செய்ய போகுது? அதுக்கு என்ன செய்யும்? ஒரே ரீல்ஸ்ல தான் போகுதுங்க. நாங்க அலர்ட்டா இருக்கிறோம், நாங்க அலர்ட்டா இருக்கிறோம், நாங்க அலர்ட்டா இருக்கிறோம். என்ன சொன்னார் சிஎம்? ஒரு தப்பு நடக்குவதற்கு முன் அங்கே இந்த சிங்கப்பெண் நிற்பார்கள், இந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு நிற்கும்னார்கள். இந்த 3 என்ற குழந்தை இறந்து இருக்கு, இந்த சிங்கப்பெண்ணுடைய பாதுகாப்பு எங்க போனது? கேவலம். தமிழ்நாட்டுல வாழ்றதுக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போய்விட்டது என்று அந்த இஸ்லாமியர் பெண் கதரும் போது அப்பமே அரசு தோல்வி அடைந்ததாக கூறப்படுகிறது. பாவம். காவல்துறை அவங்களுக்கு வசந்தி அவர்களுக்கு சப்போர்ட் பண்றது அப்படின்னு சொல்லி அந்த பெண், இஸ்லாமிய பெண் சொல்லுது. இவ்வளவு கேவலமா இல்ல? மேலும் தமிழ்நாட்டில் நேற்று மட்டும் கிட்டத்தட்ட 6 குற்றங்கள் நடந்திருக்கிறது. எல்லாம் பெண் பிள்ளைகள். இவர்களுக்கு என்ன இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறது காவல்துறை? போக்சோ இருக்கு, பாலியல் குற்றவாளி இருக்கு, என்ன தண்டனை? விசாரணை வைக்க கூடாதுங்கிறேன். விசாரணை இல்லாம இவங்களுக்கு தூக்கில போடணும். என்ன விசாரணை? இவன் தான் செஞ்சிருக்கான் தப்புன்னு தெரிஞ்சுன்னா தூக்கி உள்ள போடு. நோ காம்ப்ரமிஷன். பெண்கள் விஷயத்தில் நான் காம்ப்ரமிஷன் பண்ண மாட்டேன். இப்ப இந்த 3 வயசு குழந்தை இறந்திருக்கு, என்ன காம்ப்ரமிஷன்? கேவலம் சொல்றா. ஆனால் யூடியூபர்களை கைது பண்றது, அவர்களுக்கு எதிராக செய்தி போடுறவர்களை கைது பண்றது, என்ன இதுதான் உங்களுடைய அரசனுடைய நடவடிக்கையா? ஆதவர்ஜுனா கத்தினாரு விளாத்திக்குளத்தில். ஒரு பாத்திரமு கூட கெட்ட முடியாத ஒரு அரசு, ஒரு முட்டாள் முதலமைச்சர் ஒரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பாத்திரம் கூட கட்ட முடியலையே, அதனாலதான் அந்த பெண் உயிர் போனது என்று. இன்று
அந்த ஆதவர்ஜுனா எங்க போனார்? ஒரு ட்வீட் கேவலமா இல்ல பேசுறதுக்கு? சாரையாக தாவைக்கால் சேருகிறார்கள். சேர்ந்து என்ன பிரயோஜனம்? அன்னைக்கு முட்டாள் முதலமைச்சர் சொன்ன, இன்னைக்கு உங்க முதலமைச்சர் என்ன சொல்ல? உங்க வழி நடக்கிற அரசு நாங்க என்ன சொல்ல? கேவலம். அதாவது கோபம், அவ்வளவு கோபம் வருது. அந்த 3 வயசு குழந்தைய பாவம் அந்த மர்ம உறுப்ப கத்திய வச்சு வெட்டி இருக்கானுங்க. கேவலமா இல்ல? சரி, குழந்தை இறக்குற அந்த டைம் 4 மணி. 8 மணிக்கு தான் அந்த குழந்தை ரொம்ப உயிருக்கு போராடி கொண்டு இருக்கு. ஆனா இங்க என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா? மாற்றுக் கட்சியினர் இருந்து இணைப்பு அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்து அதுல ஆடல் பாடல் டான்ஸ். மாற்றுக் கட்சியில இருந்து அவ்வளவு பேர் எங்க கிட்ட சேர்றாங்க அப்படி சொல்றது அந்த இணைப்பு விழாவுல ஆடல் பாடல் டான்ஸ். ஆனா இங்க ஒரு 3 வயசு குழந்தையோட உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. இதற்கு ஒருவர் வாய் திறக்கவில்லை. மருத்துவர்கள் வந்து அந்த பிள்ளை வரும்போது கண் கண்டிஷனா தான் வந்தது, அதனால நாங்க காப்பாற்ற முடியல அப்படின்னு மருத்துவர்கள் அவங்க கை விரிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஒரு குழந்தைய எடுத்து கொஞ்சுறாரு. அதே குழந்தை தான் அந்த குழந்தையும். அந்த குழந்தைய கொஞ்சுறவரு இந்த குழந்தைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்கலாம்ல, ஒரு கண்டன அறிக்கை விட்டுருக்கலாம்னா, விட மாட்டோம். தமிழ்நாட்டில் நோ காம்ப்ரமைஷன். எவன வட மாநிலத்தினா இருந்தாலும் சரி, அவன் தமிழனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, அவனுக்கு கூடிய தண்டனை கொடுத்து அவனுக்கு உள்ளத்துக்கு வைங்க, அவனை காலை ஒடிங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? ஜெயலலிதா சொன்ன மாதிரி இரும்பு கரங்களை கொண்டு ஒடிங்க சொல்ல வேண்டியதானே? இவ்வளவு அங்க பார்த்தா அங்க ஆடல் பாடல் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு நாடு, அதாவது எம் ஆர் ராதா சொன்ன மாதிரி நாடு நாசமா போனதாக சொல்ற மாதிரி அப்படி பார்க்க வேண்டி இருக்கிறது. அங்கு ஒரு குழந்தை இறந்து போனதாக அங்க போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இங்க ஆடல் பாடல் நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரு அமைச்சர், நாங்கள் எதிர்கட்சியே இல்லாமல் எங்க தலைவரை உட்கார வைப்போம். ஜனநாயகத்துல எதிர்கட்சி இருந்தா தான் நீ இருக்க முடியும். எதிர்கட்சி இல்லாம நீ என்ன பண்ணிடுவ? இப்பவுமே இந்த ஆட்டம், எதிர்கட்சி இல்லைன்னா இதோட பெரிய ஆட்டமா இருக்கும். பேசுறீல அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு ஒரு ஆறுதல் சொன்னீங்களா? தமிழ்நாடு நடக்கிற குற்றங்களுக்கு எல்லாமே நம்ம முதலமைச்சர் தான் காரணம் நீங்க சொல்ல வேண்டியதானே? அன்னைக்கு வந்து பரப்புரையில சொன்னீங்க, இந்த அரசு சரியா இருந்தால் குற்றங்கள் நடக்காது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் இந்த அரசு சரியில்லை, ஆட்சியாளர்கள் சரியில்லைன்னு சொன்னல. இன்னைக்கு யாரு ஆட்சி செய்யறா? யார் ஆட்சி செய்யறா? இன்னைக்கு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வரிசையா பாருங்க என்னென்ன பெண்கள். நேற்று மட்டுமே 5 இடத்துல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 6 விஷயத்துல. திருவாரூர்ல 7 வயது மாணவிய பாலியல் சீண்டல் பண்ணியிருக்கான். பூந்தமல்லியில 7 வயது குழந்தைய பாலியல் சீண்டல் பண்ணியிருக்காங்க. பெரம்பலூர்ல 10 வயது குழந்தைய பாலியல் சீண்டல் பண்ணியிருக்காங்க. 43 வயசு ஒருதன் 12ஆம் கிளாஸ் பிள்ளைய சுடுகாட்டுக்குள்ள வச்சு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கான். கிட்டத்தட்ட 6 இடங்கள்ல இது நடந்திருக்கு. கேவலமா இல்ல? இந்த சிறுவிரி பெரும்புத்தூர்ல வந்து அது என்ன சொல்றது, அது அந்த எந்த ஊரு, மணிமங்கலம். அங்க ஒரு 43 வயசு கிழவன் இந்த வேலையை செஞ்சிருக்கிறான். இந்த மணிமங்கலத்துல இப்பதான் ஒரு 4 நாளைக்கு முன்னால வேம்புலின்னு ஒரு தாவேக நிர்வாகி, அவர் மேல 8000க்கும் மேற்பட்ட வீடியோக்களை பெண்களை சீரழிச்சு 8000க்கும் மேற்பட்ட வீடியோக்களை எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி காவல்துறை கைது பண்ணுது. காவல்துறை கைது அன்னைக்கு தான் அந்த இடத்துல அந்த ஏரியாவில் அந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஆகுது. அடுத்து இவன் மேல கம்ப்ளைண்ட் ஆகுது. அப்ப காவல்துறை மீது மக்களுக்கு பயம் இல்லாம போகிறது. எவ்வளவு கேவலம். அடுத்து செய்தியில வராம ஒரு கர்ப்பிணி பெண்
கிட்ட ஒண்ணு பாலியல் சீண்டல். கேவலமா இல்ல? பெண் காவல்துறைக்கு இல்ல. 3 பேர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்கு ஒரு 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 பெண் போலீஸ். அப்ப என்ன நடக்கு ஆட்சி? என்ன இது நடக்கு? இதற்கு முதல்ல ஒரு வாய் திறந்து பேசணும். தமிழ்நாட்டு சட்ட ஒழுங்கு சரியில்லை என்றால் அரசு அதிகாரிகளை மாத்திட்டால் சட்ட ஒழுங்குலாம் சரியாயிராது. திமுக அரசில் ஆட்சி செய்கிற காவல்துறை தான் உங்க ஆட்சியிலும் ஆட்சி பணி செய்கிறார்கள். உங்க ஆட்சியில பணி செய்யறவங்க திமுக ஆட்சியிலும் பணி செய்கிறார்கள். காவல்துறை மீது குற்றம் சொல்ல முடியாது. குற்றம் செய்தவர்கள் மீது கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் தான் பொதுமக்கள் கேட்கிறார்கள். இதற்கு மௌனம் சாதிக்க கூடாது. உடனடியாக ஒரு ட்வீட். அன்னைக்கு கரூர்ல செத்துக்கும் போது சிஎம் சார் என் நிர்வாகிகளை கைது பண்ணிடுறாங்க சார். நான் வீட்டுல தான் இருக்கேன். முடிஞ்சா என்னைய கைது பண்ணுங்கன்னு சொன்னீங்கல்ல. இன்னைக்கு ஒரு ட்வீட் போட வேண்டியதானே, ஒரு வீடியோ போட வேண்டியதானே. நான் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. நான் அன்னைக்கு பரப்புரையில பேசினது மாதிரி நான் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. அதனால நான் வந்து அதுக்கான நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு ஒரு ட்வீட் போட வேண்டியதானே. இந்த ஆதவ அர்ஜுனா போட்டார்ல ஒரு ட்வீட், அதே மாதிரி போட வேண்டியதானே ஒரு ட்வீட். நாடு நாசமாக போகிறது என்று தமிழக மக்களை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இவர்களுக்கு நம்பி ஐயோ ஒரு ஓட்டு நினைச்சுதானே நான் போட்டேன். ஒரு ஓட்டுல இவர் ஜெயிச்சிட போறாருன்னு நினைச்சு போட்டேன். இந்த ஒரு ஓட்டு தான் 1 கோடி ஓட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு முழிக்கிறார்கள். ஓட்டு போட்டது எதுக்கு? இவ்வளவு கேவலமா போயிட்டேன். நான் போரூர்ல மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை சீரழிச்சிருக்காங்க. அதெல்லாம் செய்தியில வரல. கேவலமா இல்லையா? சிங்கப்பெண் வந்து நல்ல பெண்களுக்கு மட்டும்தான் உதவி செய்வீங்களா? இப்படிப்பட்ட மனநிலை சரியில்லாத பெண்களுக்கும் உதவி செய்ய வேண்டும். ரோட்டில் படுத்து கிடக்கிற பெண்களுக்கும் உதவி செய்ய வேண்டும். தெருவோரமாக படுத்திருக்க பெண்களுக்கும் உதவி செய்ய வேண்டும். மனநிலை சரியில்லாத பெண்களுக்கும் உதவி செய்ய வேண்டும். அதுதான் சிங்கப்பெண் பாதுகாப்பு படை. சும்மா காலேஜ் வாசல்லையும் பஸ் ஸ்டாண்ட்லயும் போய் நின்றுட்டு அந்த ரீல்ஸ் போடாதீங்க தயவு செய்து. மனநிலை சரியில்லாத பெண்களை பாருங்கள். மனநிலை சரியில்லாத பெண்களுக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. அவங்கள போய் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க போரூர்ல. இப்ப நடந்த சம்பவம். அப்போ கிட்டத்தட்ட 6 சம்பவங்கிட்ட நடந்திருக்கு நேற்று மட்டுமே. இதற்கு அமைச்சர்கள் வாய் திறக்கல, முதலமைச்சரும் வாய் திறக்கல, எதிர்கட்சி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க இருக்காங்கல்ல கூட்டணி கட்சிக்கு அவங்களும் வாய் திறக்கல. எதிர்கட்சிகள் கனிமொழி அவர்கள் வாய் திறந்திருக்கிறார்கள். என்னத்தை செய்கிறது? வாரம் அப்படின்னா முதலமைச்சரை விமர்சிக்கவோ அமைச்சர்களை விமர்சிக்கிறதுக்கோ சொல்ல வரல. நீங்கள் சொன்னதை செய்து வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள். அது திமுக அரசா இருந்தாலும் சரி, அதிமுக அரசா இருந்தாலும் சரி, தாவேக அரசா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு இந்த சிங்கப்பெண் படையெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நோ யூஸ். ஒரு 0 கேஸ் போடுறவங்க இவங்க விசாரிச்சு இன்னொரு காவல்துறையில ஒப்படைப்பாங்க. இதற்கு இந்த சிங்கப்பெண் படங்கிறது எடுபடுமாங்கிறதுல ரொம்ப கஷ்டம்தான். விஜய் சொன்ன மாதிரி இவர்கள் குற்றம் செய்வதற்கு முன்னே போய் நிற்பார்கள். எப்படி குற்றம் செய்வதற்கு முன்னால இவங்க போய் எப்படி நிக்க முடியும்? இந்த 3 வயசு குழந்தைய கடத்தி கொண்டு போறாங்கன்னு எந்த சிங்கப்பெண்ணுக்காடு தெரியுமா? இல்ல இந்த 7 வயசு குழந்தைய பாலியல் சீண்டல் பண்ணியிருக்காங்கன்னு இந்த இந்த சிங்கப்பெண்ணுக்கு தெரியுமா? இல்ல மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்களா இந்த சிங்கப்பெண்ணுக்கு தெரியுமா? 12 வயசு குழந்தைய சுடுகாட்டுக்குள்ள வச்சு ஒருத்தன் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கானே அந்த சிங்கப்பெண்ணு சுடுகாட்டுக்குள்ள போச்சா? நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நாம் இதுல சொல்றது கருத்து எதுவுமே எங்களுடைய தனிப்பட்ட கருத்து அல்ல. இது தமிழக மக்களிடையே வாயிலில் இருந்து பொதுமக்கள் வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு கருத்துக்களையும் நாம் சொல்கிறோம். இந்த பெண் குழந்தை 3 வயது பெண் குழந்தை இறந்ததுதான் தமிழகத்தை உலுக்கியிருக்கு. அதனாலதான் இன்று அதை பத்தி ரொம்ப காட்டமா பேச வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். யூடியூபர்கள்லாம் பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளாம் கம்மியா தான் பேசியிருக்கோம். அவங்களாம் ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தமிழக முதலமைச்சர் மௌனம் சாதிக்காமல் பெண் பிள்ளைகளுக்கு மேலும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய என்ன இருக்கிறது? அதுல குற்றவாளி இப்ப குற்றவாளிகளுக்கு விசாரணை இருக்கக்கூடாது. தப்பு செஞ்சிருக்கான்னு நிரூபிச்சிட்டீங்கன்னா
ஒண்ணு கையை ஒடிச்சிட்டு காலை ஒடிச்சு போட்டுருங்க கீழே. அப்படி பெண்கள் மீது கை வைக்கிறவனுக்கு தலையே இருக்க கூடாதுன்னு பாகுபலியில சொல்லியிருக்காங்க. நீ வைத்தது கை பெண் மீது வைத்த கைன்னு சொல்லி பாகுபலியில ஒரு சீன் வரும். அந்த சீன் எல்லாம் நீங்க பாருங்க. அதே மாதிரி ஒரு நடவடிக்கை எடுங்க. மேலும் நாம் இந்த யூடியூப் சேனல்ல வந்து சப்ஸ்கிரைபர்கள் வந்து அதிகமா வர்றதுக்கு நாங்க மேலும் முயற்சிக்கிறோம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். ஆதரவு தருவதன் மூலமா தான் ஒவ்வொரு இடத்திலிருந்து வருகிற செய்திகளை நாம் சேகரித்து உங்களுக்கு நம் செய்தியாளர்கள் கொடுக்கிற இதை வைத்து உங்களுக்கு நாங்கள் செய்திகளாக கொடுக்கிறோம். இனிவரும் காலங்களில் செய்திகளை உடனுக்குடன் அப்டேட் பண்றதற்கு சமூகத்தின் குரல் நியூஸ் பாருங்கள். நன்றி, வணக்கம்.